திருமகள் துர்க்கையின் ஆலயத்திலே இன்றைய தினம் மகோற்சவத்தின் சப்பர திருவிழா. இது மருங்கிலுமா உறவுகளே வணக்கம். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை வரலாற்று சிறப்புமிக்க அம்மன் ஆலயங்கள் ஒன்றாக தெல்லிப்பளை துர்க்கி அம்மன் கோவிலுக்கு தான் வந்து நான் இன்றைய தினம் வந்து சப்பர திருவிழா, நாளை தினம் வந்து தேர் திருவிழா, சப்பர திருவிழா தான் இந்த காணொலியை பார்க்க போகிறோம். வந்து இன்றைக்கு வந்து என்ன சிறப்பம்சம்னு சொன்னால் ஏராளமான பெண்கள் எல்லாம் வந்து இன்றைக்கு தீச்சட்டி ஏந்திய வண்ணம் வந்து சப்பர நிகழ்வு வந்து நடைபெற போகிறது என்னமாயின்னு சொல்லி முழுமையாக பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக வாருங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்குறவங்களே வாங்க சப்பர திருவிழா முழுவதுமாக பார்ப்போம். இது வந்து யாழ்ப்பாணம் கேகேஎஸ் ரோட் தெல்லிப்பளை வந்து இன்றைய வந்து சப்பரம் துர்க்கி அம்மன் கோயில் சப்பர திருவிழா இவ்வளோ கலகலப்பாக வந்து இந்த இடத்துல வந்து தண்ணி அடிச்சுட்டு ரோட்டுக்கு வந்து இங்கே பாருங்க. இங்கே வந்து போக்குவரத்து போலீஸாரெல்லாம் நிற்கினேன் பாதுகாப்பு. இன்றைக்கு வந்து கோயிலுக்குள்ளே வந்து போய்கொண்டிருக்கிறோம் சப்பர திருவிழா. பாருங்க வந்து அம்மனுடைய கோபுர அழகை பாருங்கள். அவ்வளவு நேரம் இப்போ வந்து 5:25 நேரம். பாருங்கோ, இதுதான் வந்து இன்றைய அம்மனுடைய சப்பரம். இப்போ நாங்கள் வந்து தேர் வந்து இப்போ முதல்லாம் நடக்கிறது சப்பரம். பாருங்க, சப்பரத்தில் வந்து அம்மனுடைய சிங்க வாகனம் வந்து அந்த இடத்துல வைபட்டிருக்கு. மற்றது இடப வாகனம். பாருங்க, யானை ஒன்று நிற்கிதுங்க. ரொம்ப யானையை மாதிரியே கிடக்கு. அப்படி யானை நின்று அப்படி இருக்கும், அதே மாதிரியே இருக்குது யானை. அப்படியே சீமந்தால செய்திருக்கு.
दक्षिण कैलासवास वृषभाकनारूढ़ इंद्राग्निमनर्दिवर्णवायुकुबेर ईशानाद्यष्टदिक्पालका समूह ब्राह्मी मागेश्वरी कौमारी वैष्णवी वारागी इंद्राणी सप्तमात्रका समूह वामा ज्येष्ठारवतरणी काली कलविकर्णी बलविकर्णी बलप्रमदन्नी सर्वभूतमन्नी समूह इच्छाशक्ति क्रियाशक्ति ज्ञानाशक्ति समूह अट्टकोटि दारिणी प्रिय प्रणोत्रा क्षेत्रपालकेश्वर समूह अखंडादी பாருங்க வந்து தீச்சட்டிக்கு மேலே வந்து அதை வந்து இந்த கட்டுறதை கொளுத்தி கொண்டிருக்கிறாங்க ஐயா வந்து சப்பரத்தில் வந்து இது வரைங்கிலும் வந்து இந்த தீச்சட்டி இந்த பெண்களை
அருள்மிகு தெல்லிப்பளை துர்க்கை அம்பாள். ஆம், வெற்றி திருமகள் துர்க்கையின் ஆலயத்திலே இன்றைய தினம் மகோற்சவத்தின் சப்பர திருவிழா. அன்னையின் அருளொளி எங்கும் விளங்கிட ஆடியே வந்தருள் புரியுமிவள் அருளொளி கூட்டிட வந்தவள் சப்பரம் தனில் அருள் கூட்டுகின்றாள். கோல வெள்ளி அழகு கூத்திடும் நாயகி, கோல வெள்ளி அழகு கூத்திடும் நாயகி, கொற்றவை துர்க்கையலே வெற்றி நலம் தந்து எங்களை ஆண்டிட விரைந்துமே வந்தருள்வாள். ஆம், தெல்லிப்பளை துர்காபுரத்தினிலே கோயில் கொண்டு அருள்பவள் எங்கள் துர்க்கை. ஆம், தெல்லிப்பளை உழுகொடைப்பதியினிலே கோயில் கொண்டு அருள்பவள் எங்கள் துர்க்கை. அந்த உழுகொடைப்பதியே துர்க்கையின் அருள் மாட்சியினாலே இன்று துர்காபுரம் என்று அழைக்கப்படுகின்றது. பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு கதிர்காமர் என்னும் சித்தரினாலே இந்தியாவிலே காசியிலே சொர்பணேஸ்வரி பீடத்திலே இருந்து எடுத்து வரப்பட்ட துர்க்கை அம்மன் இயந்திரத்தையும் புலிமுகக் கண்ணியையும் ஆதாரமாக கொண்டு இந்த இலுப்பை மர நிழலிலே எழுந்தவள் அன்னை. அவள் தன் அருள் மாட்சியினாலே 1965ஆம் ஆண்டு துர்க்கை அம்மன் முதலாவது கும்பாபிஷேகம் நிகழ்த்தப்பட்டது. அந்த கும்பாபிஷேகம் நிகழ்த்திய போது ஆலயத்துக்கு வேண்டிய அருள் ஒளிகள் 3 என்பர். ஆம், மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்னும் 3 சிறப்புக்கள் ஆலயத்துக்கு உண்டு. அந்த வகையில் எங்கள் அன்னை துர்க்கையின் ஆலயத்தில் அன்னை மூர்த்திகரம் மிக்கவள். ஏனெனில் அன்னையின் உருவினை செய்திட விளைந்தவர், அன்னையின் உருவினை செய்திட விளைந்தவர். அப்படி ஒரு கல்லை தேடினயந்திட தேடியே வந்தவர், தேடினயந்திட தேடியே வந்தவர். தெய்வீக அருள் கொண்டு மாவையம்பதியினில் அமைந்த கற்களில் அன்னையின் உருவாக்க கல்லினை தேடியே வந்தவர் தம்மும் மரபேர்களில் செய்ய நின்ற இன்புரு கல்லினை எடுத்தவர் அன்னை, இன்புரு கல்லினை எடுத்தவர் அன்னை. உருவினை செய்தற்கே ஏற்றதன்றி அம்பினர் அவ்விதமாகவே அன்னை அருள் சுரந்தாள். ஆம், 1965ஆம் ஆண்டு கும்பாபிஷேகத்திற்காக அன்னையின் திருவுருவை ஆக்குவதற்கு மாவை பதியினிலே மாமர வேர்களுக்கிடையே சிக்கியிருந்த ஒரே ஒரு கல்லை அவள் தன் விக்கிரத்துக்கு உரியது என கண்டு அங்கேயே அன்னையின் உருவினை செய்வதற்குரிய ஆயத்தங்களாக அக்கல்லுக்கு ஆலயத்திற்கு அபிஷேகத்துக்காக கொண்டு வந்த பாலினை தானா பொன்னம்பலம் என்பவர் அந்த கல்லிற்கே அபிஷேகம் செய்ய அது மாட்சி உடையதாக அன்னையின் உரு ஆக்கப்பட்டது. ஆம், அது மட்டுமன்றி அன்னையினுடைய ஆலயம் மேலம் மெருகு வருவதற்கு முப்பெரும் சித்தர்கள் இத்தரை மீதினில் வந்தொளி தந்து நின்றார்.
கடையர் வழியினில் செல்லப்பெர் வந்தார் செல்லப்பெர் தந்த ஜோகபீரானும் இட்டலம் மீதினில் கால்வதி தேழ்ந்திட்ட இனிமை பண்பாடுமடா. ஆம், அவ்விதம் அன்னையின் அருள் மாட்சி சிலங்கிட சித்தர்கள் கடையர் செல்லப்பர் ஜோகர் என்று சொல்லப்படுகின்ற ஈழத்து சித்தர்களிலே ஜோகபிரானுடைய பாதம் பணிந்த நிலம். அந்த வகையிலே அருளொளி கூட்டிய எங்கள் அன்னை மேலும் மேலும் தன்னருள் சிறப்பினாலே எழுந்திட அன்னை தங்கம்மாவின் அப்பாக்குட்டி தங்கம்மா அவர்களின் காலத்திலே மிக மிக உயர்ந்த நிலையினை பெற்றார். அந்த வகையிலேயே அன்னைக்கு என்ன வேண்டும், அன்னைக்கு என்ன வேண்டும், அன்னையை என்ன வேண்டும், அன்னைக்கு என்ன வேண்டும், அன்னையை என்ன வேண்டும், அவள் அருள் துளங்க வேண்டும் என்று கண்டு நல்லதோர் கோயில் நலம் பெற அமைத்தால் அவ்விதம் அமைத்த கோயிலிலே என்னென்ன வேண்டும்? அம்மா, கோயில் என்றால் அது கோபுரம் சிரித்திட வேண்டும். கோயில் என்றால் கோபுரம் சிரித்திட வேண்டும். அன்னை கொழுவிருந்தருளிடும் நிலை வேண்டும். இன்னும் அவள் அருள் துளங்கிட நல்ல மகோற்சவம் இரவு வேண்டும். இன்னும் அவர் அருள் துளங்கிட நல்ல மகோற்சவம் இதம் வேண்டும். இன்னும் அவள் அருள் கொண்டு துளங்கிட இனிமை பெற வேண்டும். ஆம், அவ்வாறு மகோற்சவம் ஆரம்பிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து அன்னைக்கு என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் சிறப்புற செய்யப்பட்டன. அன்னை தேரினில்லே ஏறி தெய்வீக ஒளி காட்டி எம்மையும் ஆழ்கின்றாள். அன்னை தேரினில்லேறிய தெய்வீக ஒளி காட்டி எம்மையும் ஆண்டருள நல்லதோர் தேர் கண்டாள் நளினம் மிகு கொண்டாள். நல்லதோர் தேர் கண்டாள் நளினம் மிகு கொண்டாள். நாம் அவள் பாதம் தொழுவோம். சப்பரம் கண்டாள் கைலாய வாகனம் கண்டாள். சப்பரம் கண்டாள் கைலாய வாகனம் கண்டாள். மஞ்சமும் கண்டாள் அன்னை மகிமை மிகு பொங்க. ஆவணி திங்களிலே அருளொளி கூட்டிடும் மகோற்சவம் அது கண்டாள். அன்னையின் அருளொளி சிந்திட வந்தாள். இழுப்பையின் கீழ் அமர்ந்தாள். அன்னை குடிகொண்ட இடம் உழுகொடைப்பதி. இந்த உழுகொடைப்பதியினிலே உற்றதோர் இழுப்பந்தோப்பினிலே இனிதுர சந்திரமும் புலிமுகக் கண்டியுமாக வீற்றிருந்தவள் என்று நல்லதோர் கோயில் கொண்டாள். நாளிரு வடிவம் கொண்டாள். நல்லதோர் கோயில் கொண்டாள். நாளிரு வடிவம் கொண்டாள். நம்மையே ஆளுகின்றாள். அன்னை நாடு நகர் சிறக்க நல்வழி காட்டிய பேரித நாளிங்கே. நல்லதோர் கோபுரம் நாட்டி செய்யும் சிரிக்க தலைவாசல் கோபுரமும் கண்டவள் ஒளி கொண்டாள். கண்டவள் ஒளி கொண்டாள். கைத்தலங்கூப்பிய மக்களுக்கொளி தந்தாள். அன்னையே வாழ்கவென்று அன்னையே வாழ்கவென்று அனைவரும் பாடியே
பணிந்திட வழி படைத்தாள் அன்னையருள் ஒளி துளங்கிட என்றுமே சப்பரம் தனில் எழுந்தாள். ஆம், ஆவணி திங்களிலே அன்னையின் மகோற்சவ காலத்திலே இன்றைய தினம் இனிதாக ராப்பொழுதினிலே சப்பரத்திலே ஏறி இதோ வீதி வலம் வருகின்றாள். வீதி வலம் வருகின்றாள் எங்கள் துர்க்கை அன்னை. வீதி வலம் வருகின்றாள் எங்கள் துர்க்கை அன்னை. விண்ணுயர அருள்கின்றாள் அன்னை துர்க்கை அன்னை. நாளும் அம்மை காத்திடவே அருள் தருவாள் அன்னை. நமையாலும் வீரசக்தி துர்க்கை அன்னை. நமையாலும் வீரசக்தி துர்க்கை அன்னை. சங்கு சக்கரங்கொண்டவளே எங்கள் அன்னை. சங்கு சக்கரங்கொண்டவளே எங்கள் அன்னை. தாண்டவனல் ஈஸ்வரியே எங்கள் அன்னை. துன்பவினை போட்டிடுவாள் எங்கள் அன்னை. துர்க்கை என்று பெயர் படைத்தாள் எங்கள் அன்னை. ஆம், துர்க்கை என்றால் என்ன காரணம், துர்க்கை என்ற பேருக்கு என்ன பொருள் என்று கேட்டால், எங்களுடைய உழுகொடை பதியினிலே இன்று சப்பரத்தில் ஏறி அம்மா சப்பரத்தில் ஏறி எல்லோ எங்கள் துர்க்கை அம்மன் அவள் தானும் வீதி வருகின்றாள். எங்கள் துர்க்கை அம்மன் அல்லல்களை தீர்ப்பவளாம் எங்கள் துர்க்கை அம்மன். அவள் ஆடி ஆடி வருகின்றாள் எங்கள் துர்க்கை அம்மன். பார்த்தீங்கன்னு சொன்னால் தெற்கு வீதியிலேருந்து வந்து மேற்கு வீதிக்கு வந்து இந்த சப்பரம் வந்து திரும்பி கொண்டு பாருங்க. அது சொன்னப்போல தீச்சட்டி வந்து ஏந்திய பெண்கள் இங்கே பேர் எவ்வளோ பெண்கள் இந்த கோயில் தீச்சட்டி வந்து நூற்றுக்கணக்கான தீச்சட்டி ஏந்திய பெண்கள் இந்த இடத்துல வந்து தங்களை நேர்த்திக்கடை நிறைவேற்றுவதற்காக பாருங்க சப்பரத்து. இரு மரங்கிலும் வந்து தீச்சட்டி ஏந்திய பெண்கள் இங்கே பாருங்கள். இப்போ வந்து இப்படி சப்பரத்தண்டு வந்து தீச்சட்டி ஏந்திர நிகழ்வு வந்து இங்கே மட்டும்தான் தெல்லிபுரம் துர்க்கியம்மன் கோயிலில் மட்டும்தான் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த அற்புத காட்சி இங்கே பாருங்கள். வந்துருக்கு ஏராள பெண்கள் வந்து தீச்சாட்டி ஏந்திய பாருங்க.
பாருங்க இங்கே பார்க்க பாருங்க போல பெண்கள் தீச்சட்டி இந்தியாவுங்க இந்த பாருங்க அற்புத காட்சி தெல்லிப்பளை துர்க்கியம்மன் கோயில் மட்டும்தான் இந்த நிகழ்வு ஒரு அற்புத காட்சி. அம்மனுடைய அருளப்போ